ஒரு சிறிய கிராமம், தஞ்சாவூர் அருகே. அங்கு வாழ்ந்தான் கார்த்திக். டிகிரி முடிச்சவன், கனவுகள் நிறைய. ஆனா வாழ்க்கை மட்டும் நின்ற மாதிரி. வேலை இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் மரத்தடியில் உட்கார்ந்து ஒரே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தான். என் எதிர்காலம் என்ன ஆகும்? அவன் அப்பா வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். மகனே, ஏதாவது வேலை பார்க்கலாமே. கார்த்திக் சிரித்தான். ஆனா அந்த சிரிப்புக்குள் வலி இருந்தது. அவன் நினைத்தான், இந்த ஊர்லேயே என்ன வேலை இருக்கும்னு. அவனுக்கு தெரியாது, அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும் பதில் அதே ஊர்ல இருக்குன்னு. ஒரு நாள் அவன் நண்பன் அவசரமாக வந்து சொன்னான், இப்போ புதிய சிஎம் வந்திருக்கார், செந்தமிழன் சீமான். முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இப்ப டூரிசம் பற்றி புதிய ட்ரைனிங் நடக்குது. நம்ம மாதிரி இளைஞர்களுக்காகத்தான். வா, போய் பார்த்து வரலாமா? அவன் முதலில் நம்பல. நம்ம ஊருக்கு யாரு வருவாங்கன்னு கேட்டான். ஆனா நண்பன் சிரிச்சு சொன்னான், இப்ப அரசு வேற மாதிரி யோசிக்குது. நம்ம ஊரையே உலகத்துக்கு காட்ட போறாங்க. நம்மளதான் அதுக்கு தயார் பண்றாங்க. ஆனா ஏதோ ஒரு ஆர்வம். அவன் போனான். புழுதிக்குள் புதைந்த காலடி சுவடுகள், வானம் பார்த்து காயும் நெற்றி வியர்வை. மண்ணின் மௌனம் பேசும் மொழி இது. தலைமுறை தாண்டி வந்த பசி இது. விதைக்குள் உறங்கும் ஆலமரமே, காலத்தின் கைகள் உன்னை பற்றும். இந்த ஈர மண்ணில் எழுதியதே நம் இரத்தத்தின் வாசம் சொல்லும். அங்கே சிலர் சொல்லிக் கொண்டிருந்தது, உலகம் முழுக்க மக்கள் இங்கே வர தயாரா இருக்காங்க. அவர்களுக்கு நீ சொல்லணும், நம்ம வரலாறு, நம்ம கோயில்கள், நம்ம கலாசாரம். அவர்கள் சொன்னார்கள், உலகம் முழுக்க மக்கள் இங்கே வர தயாரா இருக்காங்க, நீ அவர்களுக்கு சொல்லணும். அந்த ஒரு வரி அவன் வாழ்க்கையை திருப்ப ஆரம்பிச்சது. மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அவன் பெரிய கோயில் முன் நிற்கிறான். அவன் முன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். அவன் மெதுவா ஆரம்பிக்கிறான். Greatest temples built in the 11th century. Wow. Look at the intricate carvings on the tower. இந்த கோயில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழா I கட்டியது. அவன் குரலில் நம்பிக்கை, அவன் முகத்தில் பெருமை. அவன் மட்டும் இல்ல, அவன் நண்பன் சுற்றுலா வாகனம் ஓட்டுறான். அவன் அம்மா வீட்டிலேயே ஹோம் ஸ்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ஊர்ல உள்ள பெண்கள் பாரம்பரிய உணவு செய்து கொடுக்கறாங்க. மாலை நேரம் பறையாட்டம், தெருக்கூத்து, சுற்றுலா பயணிகள் ரசிக்கிறாங்க. அந்த கிராமம் மாற ஆரம்பிச்சது. முன்னாடி வேலை இல்லாத ஊர், இப்போ வேலை உருவாக்கும் ஊர். பழைய கோயில்கள் பாதுகாக்கப்பட்டது. பழமையான கட்டிடங்கள் மீண்டும் உயிர் பெற்றது. அது ஒரு வரலாறு மட்டும் இல்ல, அது ஒரு கிராம பொருளாதாரம். மெல்ல மெல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த மாற்றம் பரவ ஆரம்பிச்சது. புதிய சாலைகள், சுத்தமான இடங்கள், பாதுகாப்பான சூழல். உலகம் முழுக்க இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடு மாநிலம் இல்ல, ஒரு தமிழ் நாகரீகம்.
ஒரு நாள் அதே மரத்தடியில கார்த்திக் நிக்கிறான். ஆனா இப்போ அவன் தனியா இல்ல. அவன் அருகில் சுற்றுலா பயணிகள். அவன் முகத்தில் நிம்மதி. அவன் மெதுவா சொல்றான், நான் வேலை தேடல, வேலை என்ன தேடி வந்தது. நம்மிடம் இருந்ததை நாமே புரிந்து கொண்டால் உலகமே நம்மை தேடி வரும். மண்ணின் மௌனம் பேசும் மொழி இது, தலைமுறை தாண்டி வந்த பசி இது.